வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் சேனல். பெப்பர் இறால் கிரேவி சூப்பராக ரெடி பண்ணலாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாகவே இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக ஒன்றா அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இறால் இதுதாங்க தேவையான பொருள். பார்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் வதக்கி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறம் இறாலை சேர்த்து வதக்கி விடுங்க. அதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, இறால்லையே தண்ணி இருக்கும். நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் 2 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் ஒரே குழம்புத்தூள் தான் வீட்டில் அரைக்கி குழம்புத்தூள் மட்டும்தாங்க ஆட் பண்ணுவேன். ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். பாருங்கள் இறாலில் தண்ணியை சேர்த்துல எந்த அளவுக்கு இறாலில் தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இறக்குனிங்கன்னா இறால் கிரேவி ரெடி ஆயிரும். இதவே கொஞ்சம் தண்ணி சுண்ட விட்டிங்கன்னா இறால் தொக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த இறால் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.